இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், இந்த 3 பேர் தான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அறுவை சொல்லுங்களே, 5 ஆண்டு காலமாக நாம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. தேர்தல் நாள்ல நாம் எல்லோரும் கூட இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டத்திலிருந்து அகற்ற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மே 4க்கு பிறகு ஆட்சியில் உட்காரணும். அருமையின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மை சார்ந்தவர், ஒரு எளிய மனிதர், விவசாயி. அவர் முதலமைச்சராக அமர்ந்த பொழுது மறுபடியும் விவசாயத்திற்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையில் இருக்கும். அருமை சொல்லுங்களே, விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய காங்கேயம் பகுதி. விவசாயம் எந்த அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகள் முடங்கி இருக்குன்னு யோசிப்பாங்க. 2022-23 நெகட்டிவ் குரோத், விவசாயத்தினுடைய வளர்ச்சி என்பது நெகட்டிவ். கடந்த ஆண்டு விவசாயத்தினுடைய வளர்ச்சி என்பது வெறும் 3.5 விழுக்காடு, வெறும் 3.5 விழுக்காடு. நீர்ப்பாசன வசதி எதுவுமே செய்யல, கடைமழையை கொண்டு வரக்கூடிய தண்ணீரை சரியாக கொண்டு வரல, விவசாய மராமத்து பணிகள் செய்யல, விவசாயிகளுக்காக இந்த அரசு எந்த வேலையும் செய்யல.